வட இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பாரம்பரிய அரிசி. அதாவது புத்தர் சாப்பிட்ட அரிசிங்க. புத்த பிக்ஷுகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரிசியை தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சித்தார்த் நகர் அப்படின்ற ஒரு நகரை கடந்து செல்லும்போது அங்க இருக்கிற மக்கள், எங்களுக்கு உங்க ஆசிர்வாதமும் உங்ககிட்ட இருந்து பிரசாதமும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது புத்தர் இந்த அரிசியுடைய நெல்மணிகளை அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியா விடுதலை அடையறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்த ஒரு அரிசிக்காகவே உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. இந்திய அரசால கொடுக்கப்படக்கூடிய புவியியல் குறியும் இந்த அரிசிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உலகளவில் பாஸ்மதி ரைஸுக்கு நிகராக ஒரு அரிசிக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த அரிசியை சொல்லலாம். ஸோ இந்த அரிசியுடைய பெயர் தான் காலா நமக். மொத்தம் இருக்கிற 72 தாது உப்புக்களை 40 தாது உப்புகளை இந்த அரிசி கொண்டிருக்கு. ஸோ எந்த அரிசியிலையும் இவ்வளவு மினரல்ஸ் இருக்காதுங்க. இந்த அரிசியுடைய தன்மை கருப்பு கவுனி அரிசியை விட கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ இந்த அரிசியை அதிகமாக சாப்பிட முடியாது, ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ புத்தர் கூட இந்த அரிசியை ஒரு நேரம் தான் எடுத்துப்பாராம். ஸோ புத்த பிக்ஷுகள் பாறையில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பாறை இடுக்கில் ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி இந்த அரிசியை போட்டு வச்சிருவாங்க. ஸோ சூரிய ஒளியின் வெப்பத்திலேயே அந்த அரிசி வெந்து சாதமாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். இன்னைக்கு ரொம்ப கொடிய நோயாக கருதப்படக்கூடிய புற்றுநோய் செல் காரணிகளை அழிக்கிற சக்தியும் இந்த அரிசிக்கு இருக்கு. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட உகந்த அரிசி தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உடல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். நம்முடைய மூளையின் செயல்திறனை அதிகரித்து மூளையை பலம் பெற செய்யக்கூடிய இந்த அரிசி தொடர்ந்து எடுத்துக்கிறதின் மூலமா வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய அல்சீமர் அப்படின்ற நோய் தவிர்த்துறாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் இந்த அரிசியை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்றாங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு உடல் உபாதிகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில இருக்கு. முக்கியமா சிறுநீரக தொந்தரவுகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறுநீரகத்தை வளப்படுத்தி அந்த குழாய்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த அரிசிக்கு இருக்கு.